வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மணி பத்திரிகை பிரதான செய்திகளை வழங்கும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக சிஐடி எஃப்சிஐடி மீது ஜனாதிபதி கடும் அதிருப்தி, அரசியல் நிகழ்ச்சி நிரலில் செயற்பட்டால் கடும் தீர்மானம் எனவும் எச்சரிக்கை என்கிற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவு, நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு, இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு போன்ற நிறுவனங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லுமாயின் அந்நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டி வரும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இரவு விடுதி தாக்குதல் சம்பவத்துடன் ஜனாதிபதியின் மகனுக்கு தொடர்புள்ளதா? முழுமையான விசாரணை நடத்த மைத்திரிபால சிறிசேன பணிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது இரவு நேர விடுதியொன்றில் கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்துடன் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் மகன் தஹாம் சிறிசேனவுக்கு தொடர்புள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்த ஜனாதிபதி பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக 1000 ரூபாய் சம்பளம் வழங்கினால் அமைச்சு பதவியை துறக்க தயார், அமைப்பாளர்கள் கூட்டத்தில் அமைச்சர் திகாம்பரம் தெரிவிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை திகாம்பரம் பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சிலர் வாய்வார்த்தைகளில் ஜாலம் காட்டி வருகின்றார்கள். அவர்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்கின்றேன், எனக்கு அமைச்சு பதவி ஒன்றும் பெரிதல்ல. ஆனால் அவர்கள் மக்களிடம் கூறியது போல 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்து விட்டால் அமைச்சு பதவியை துறப்பதற்கு தயாராக இருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பிரபாகரன் சுவரொட்டி விவகாரம், கைதான பெண் பயங்கரவாத தடுப்பு பிரிவிடம் ஒப்படைப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது யாழ்ப்பாணம் மருதனார்மட பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனது படம் பொறிக்கப்பட்ட சுவரொட்டிகளை ஒட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக குடிநீர் தட்டுப்பாடினால் 1.5 லட்சம் குடும்பங்கள் திண்டாட்டம், இன்னும் வறட்சி நிலைக்கு செல்லவில்லை என்கின்றது அரசாங்கம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலை மழை வீழ்ச்சி குறைந்த காலம் என்றே கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலை தொடர்ச்சியாக 3 வாரங்களாக நீடிக்கும் பட்சத்தில் வறட்சியாக மாற்றமடையும் என காலநிலை அவதான மத்திய நிலையம் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அம்மன் பல வாகன விபத்தில் காயமடைந்த சாரதி சிவநாதனுக்கு குருநாகல் வைத்தியசாலையில் சிகிச்சை என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது வாகன விபத்தில் காயமடைந்த சாரதி சிவநாதன் குருநாகல் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இருவர் உயிரிழந்ததாக தவறாக வெளிவந்த செய்திக்கு வருந்துவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தீபாவளி முற்பணத்துடன் 3500 ரூபாய் தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகிறது. கடந்த ஆண்டினை போன்ற இம்முறையும் தோட்ட தொழிலாளர்களுக்கு தீபாவளி முற்பணத்துடன் 3500 ரூபாவை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான புகைப்படமாக சீனா சென்றுள்ள சபாநாயகர் ஹர்ஜே சீரிய, எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று சங்காய் புடோன் விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் பிரதான புகைப்படமாக பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக சர்வதேச பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கவே புதிய சட்டம், பழையதை போன்றதல்ல அரசு கூறுகின்றது என்கின்றது பிரதான செய்தி. அதாவது சர்வதேச பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும் வகையிலேயே பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக அமையவுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அமைவெனவும், இது தொடர்பான சட்டம் மூலம் மனித உரிமைகள் சர்வதேச தொடர்புகளுக்கு பாதிப்பு இல்லாதவாறு சர்வதேச நாடுகளில் காணப்படும் சட்டத்தை போன்றே தயாரிக்கப்படும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அரசியல் நோக்கம் இருந்தால் விக்னேஸ்வரனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படாது என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு உண்மையிலேயே உயிர் அச்சுறுத்தல் இருக்குமானால் அவருக்குரிய பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும், இதனை விடுத்து அரசியல் நோக்கங்களுக்காக அவ்வாறு அவர் பாதுகாப்பை கோருவாராக இருந்தால் பாதுகாப்பை வழங்க முடியாது எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பிள்ளையானுக்காக சிறை சென்ற மஹிந்த என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது மட்டக்களப்புக்கு செவ்வாய்க்கிழமை விஜயம் செய்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தனை பார்வையிட்டதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன என அந்த செய்தி காணப்படுகின்றது. அனுராதபுரம் அம்மன் ஆலயத்தினுள் புகுந்து வாழ்வெட்டு சிலை உடைப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது அனுராதபுரம் தேவநம்பிய திசபுர நீராவியடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுக்குள் நுழைந்த காடையர் கோஷ்டி ஒன்று அங்கு வைத்து ஒருவரை வாளால் வெட்டி இரும்பு கம்பியலால் தாக்கியதுடன் மூலஸ்தானத்தில் இருந்த நாகதம்பிரான் சிலையையும் அடித்துடைத்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை மாலை 5 மணியளவில் இந்த ஆலயத்தில் நவராத்திரி பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கையிலேயே பெருமளவு பக்தர்கள் முன்னிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. புலனாய்வு பிரிவுகள் இளஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுக்கு ஜனாதிபதி எச்சரிக்கை என்கின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக களியாட்ட விடுதி தாக்குதல் மைத்திரியின் மகனுக்கு தொடர்புள்ளதா, விசாரணைகள் ஆரம்பம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சுடரொளி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக
கோட்டா முன்னாள் தளபதிகளை விசாரித்தமை பெரும் தவறு. ஜனாதிபதியின் அதிரடி பேச்சால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு என்கின்றது பிரதான செய்தி. அதாவது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முன்னாள் கடற்படை தளபதிகளை நீதிமன்றம் வரை கொண்டு சென்றமைக்கு தான் கடும் அதிருப்தி வெளியிடுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சு மற்றும் அவன்கார்ட் தொடர்பில் பிரச்சினை இருக்குமாயின் அதை விசாரணை செய்ய வழிமுறை ஒன்றுள்ளது என்றும் தெரிவித்த ஜனாதிபதி பிரதான நிறைவேற்று அதிகாரி என்ற வகையில் இந்த விடயங்களில் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்துவதற்கு மேற்படி பாதுகாப்பு துறைகளின் பிரதானிகளுக்கு பொறுப்புள்ளதெனவும் கூறியதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழ் மக்களின் பிரச்சினைகளை ஐநாவுக்கு தெரியப்படுத்துவேன், பரிந்துரைகளை அரசுக்கு முன்வைப்போம், வடக்கு அமைச்சர்களிடம் ரீட்டா உறுதி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஐநா மன்றத்துக்கு தெரியப்படுத்துவேன், அத்துடன் எமது பரிந்துரைகளை அரசுக்கு முன்வைப்போம். இவ்வாறு இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஐநாவின் சிறுபான்மையினர் தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர் ரீட்டா எசக் டியான் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கடம்புப்பிடி செய்தியாக வெளியில் கசிந்தன மத்திய வங்கியின் ரகசிய தரவுகள், விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சிஐடியிடம் ஆளுநர் வேண்டுகோள், நிதி சபையை அவசரமாக சந்திக்க உள்ளார் பிரதமர் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது இலங்கை மத்திய வங்கி வசமிருந்த இரகசிய தரவுகள் வெளியில் கசிந்தமை தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு ரகசிய போலீசாரிடம் மத்திய வங்கி ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பிரபாகரனின் சுவரொட்டியொட்டினார் என கூறி ஜெர்மன் பெண் யாழில் கைது என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று அடிக்காதே தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்காதே, மலையக தமிழ் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வடக்கில் நேற்றும் மாபெரும் போராட்டங்கள் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது மலையக தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து வடக்கில் நேற்று 3வது நாளாகவும் 20 இடங்களில் கவனீர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் நேற்று நடைபெற்ற போராட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. விசேட நீதிமன்றங்கள் மீது விரக்தியில் இருக்கின்றோம், ஜனாதிபதி பிரதமருக்கு அரசியல் கைதிகள் கடிதம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய சுடரொலி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதிகளை விசாரித்தமைக்கு ஜனாதிபதி கடும் எதிர்ப்பு என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக GSP பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் மீண்டும் முயற்சி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் என்கின்ற செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி ஆகியோரை விசாரணைக்கு உட்படுத்தியமைக்கு ஜனாதிபதி எதிர்ப்பு என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. பிரதனிய பல்கலைக்கழகத்தில் 12 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இதுவரை நேரமும் கொழும்பிலிருந்து வெளியாகிய 3 மொழி பத்திரிகையுடைய பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகையுடைய பிரதான செய்திகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் குணசீலன். வணக்கம் குணசீலன். வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, மலையக தொழிலாளருக்காக கிளர்ந்தது வடக்கு நேற்று, வவுனியா யாழ்ப்பாணத்தில் உரிமை முழக்கம். மலையக தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து நேற்று 3வது நாளாகவும் வடக்கில் 20 இடங்களில் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் நேற்று நடைபெற்ற போராட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து சேர்க்கின்றது. அடக்குமுறைக்கு பயன்படுத்தப்படாத புதிய சட்டம் உறுதியளிக்கின்றது நல்லாட்சி என்று மற்றொரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிராயின் எதிர்ப்போம் கூறுகிறார் ஹிஸ்புல்லா என்று இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இந்தியா செல்கின்றார் ஜனாதிபதி என்று மற்றொரு தலைப்பும் காணப்படுகின்றது. கோத்தாவை மன்றுக்கு அழைத்தமையால் மைத்திரி அதிருப்தி என்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட தலைப்பும் காணப்படுகின்றது. தமிழர் உணரக்கூடிய மாற்றம் ஏதுமில்லை, ஐநா அறிக்கையாளரிடம் எடுத்துரைப்பு என்று இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, சிறுபான்மையினர் குறித்து கூடுதல் கரிசனை அவசியம், ஐக்கிய நாடுகள் விசேட அறிக்கையாளர் வலியுறுத்து. மனித உரிமைகள் மற்றும் நாட்டில் உள்ள சிறுபான்மையின மக்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கூடுதல் அவதானம் செலுத்த வேண்டும் என ஐநாவின் சிறுபான்மையினர் தொடர்பான விசேட அறிக்கையாளர் ரீட்டா இசாக் நாடியா வலியுறுத்தியுள்ளார் என்று அவருடைய புகைப்படத்துடன் செல்கின்றது அந்த செய்தி. நல்லது நேயர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.